வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து எவ்வளவோ போராடி பார்க்குறாரு. அவரால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் போராடி பார்க்குறாரு. ஆனால் என்ன பலிக்கல. அந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதாரன்றது வாயால் சொன்னாவே போதும் போல். கரெக்டாக நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க வந்து விஜய் தான் கொண்டது, நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஓகே அப்படின்னா விஜய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. விஜய் இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த குற்றவாளி தான் உண்மையை ஒத்துன்னு இருப்பான்னு சொல்லிட்டு இந்த ஆப்போசிட் வக்கீல் இருக்கால, அவர் ஒரு பக்கம் சொல்ல உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஜட்ஜமாக்குறாங்களா, ஓகே மௌனம் சம்மதிக்கான அறிகுறி, போப்பா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க விஜயை. மறுபக்கம் வெண்பாவை கதிரியரசன் அதாவது அவங்க தாத்தா எடுத்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கண்ணு ரெண்டும் ஒரு பக்கம் கலங்குது. எனக்கு ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சோகமாவடா முடியணும். இந்த டேரக்டருக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா? ஏன் வாயால் சொன்னால் அது ஒரு கேஸ் ஆயிருமா? நானே பாருங்கள், இன்னும் 1 மாதம் கழிச்சு இந்த டேரக்டர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாரு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் அடிச்சு குடும்பம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயால் கேஸ் கொடுக்க போகிறோம். அப்போ இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே போல தான் நம்ம விஜய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு இருக்காங்களே, சரியான எவிடன்ஸ் எங்கே இருக்குது? வாயால் சொன்னால் அது எவிடன்ஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் குருட்டு கேள்வி கேட்கலாம். ஆனால் இவங்க குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. போடா உங்களுக்குன்னு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கும் வந்தால் தக்காளி சட்னி, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது நம்ம மல்லி சீரியல். சரி எவ்வளவோ நடந்துருச்சு வாழ்க்கையில், இதுவும் ஒரு பார்ட்டாக இருக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த கான்செப்டுக்கு போவோம் வாங்க. நம்ம கதிரியரசு இருக்கால, கரெக்டாக கோர்ட் விட்டு வெளியே வந்து டே விஜய் தம்பி எங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாரு. பார்த்தல்ல என்கிட்ட எதுவும் பிரிக்க முடியாது கிளிக்க முடியாதுன்னா இப்போ பாரு எப்படி பிரிச்சுன்னு போகிறோன்னு சொல்லிட்டு, இதாண்டா என் ஸ்ட்ரென்த்து என் ஸ்டாமினா. நான் தான் சொன்னேன்ல, கூடிய சீக்கிரம் உனக்கு சரியான நேரத்தில் சரியான ஆப்பு வச்சு செஞ்சு விட்ருன்னு சொல்லிட்டு. செஞ்சு விட்டேன் நான் சொன்ன மாதிரி, நல்லா சொன்ன மாதிரி செஞ்சு விட்ருண்டா. அதுக்கு தான் சொல்கிறது, எப்போவுமே என்கிட்ட பகைச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்கிட்ட பகைச்சிக்கிட்டா நல்லா சாதாரணமாக அடிக்க மாட்டேன், திணற அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுன்னு இருக்காரு. யோ வயசுக்கெல்லாம் இது தேவையாயா? எதுக்கே அந்த மாதிரியெல்லாம் பேசுகிற தென்னாட்டில்? உன் பேத்தியாவன் அந்த பேத்தியை கொடுமை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லக்கி ஜாமனாட்டா அவளை கூட்டின்னு போய் கொடுமை பண்ணணும். பேத்தி எப்போவுமே எங்கே சந்தோஷமாக இருக்காளோ அங்கே தான் விடணும். அவள் அப்பா கிட்ட சந்தோஷமாக இருப்பான்னா அவள் அப்பா கிட்ட விட்டு அந்த சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷமா, அதை விட்டு நீ போயிட்டு என்னையா பண்ண போகிற பாவம் அந்த குழந்தைய? இதனால் வேலை செய்யுமா அந்த குழந்தை? இல்லை ஸ்கூல் போய் படிக்குமா? என்ன தான் பண்ண சொல்லு பார்க்கலாம். தான் அம்மாவும் இழந்துச்சு, இப்போ அப்பா மட்டும் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அப்பாவை விட்டுட்டு வந்து இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்குமா? நீ என்ன தான் காரு படம் சொகுசு எவ்வளோ சொத்து காசு கொடுத்தாலும் வெண்பாவுக்கு அவங்க அப்பா போல வருமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்கலாம். அந்த முட்டாள் சொட்டத்தாலேனுக்கு எங்கே புரியுது? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கான்செப்ட் எல்லாம் வெண்பா என் பேத்தி வீட்டுக்கு வந்தா அப்படியே தங்க மலை கொட்டோன்னு கண்ணை 3 கனவு கண்ணு இருக்கான். தங்க மலை இல்லை, எந்த மலையும் கொட்டாது. நீ உழைச்சா மட்டும்தான் உனக்கு தங்க மலை, இல்லைனா ஒரு அவரைக்கொட்டை மலையும் பெய்யாது. அந்த மாதிரி சூழல்லாம் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இவர் பண்ணிருக்காரு. இதை பார்க்கும்போது எரிசலாக தான் இருக்குது. நம்ம விஜய் ஒரு பக்கம் தரன்னு இழுத்துன்னு போகிறாங்க, மறுபக்கம் இழுத்துட்டு போகிறாங்க நம்ம மல்லி. ஐயோ என்னங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கான்செப்டில் போயின்னு இருக்காங்க. மல்லி இருந்தாலும் சும்மா விடக்கூடாது. அந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு என்னவே ஏமாற்றிட்டாங்களா, அவங்க 2 பேரும் தேடி அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டெரர் பீஸாட்டம் டெரராக கண்ணு இருக்காங்க. நான் மல்லி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அப்பாவை மாதிரியே முழிக்கிற. நீ ஒழுங்காக இருந்தால் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை சொல்லு பார்க்கலாம். இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ மட்டும்தான். நீ ஒழுங்காக இந்த இடத்துல இப்படி அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீ கரெக்ட் பண்ண இருந்தேன்னா இப்போ எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அதை விட்டு நீ எல்லா தவளையும் ஒரு பக்கம் உன்னோட இதாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ பிரச்சனையை வளர்த்து வச்சுன்னு என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். பிரச்சனை வாழ்க்கையில் வரும், ஆனால் பிரச்சனை மட்டும்தாங்க வாழ்க்கையாக இருக்குது. இது நடுவில் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்குது. சரி போனது போச்சு ஆனதாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க போகிறீங்க. அப்படி என்னென்ன விஷயத்தை என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். என்னடா சொல்கிறா, இதை பண்ணிவிட்டு விஜய் போய் காப்பாற்றண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஒன்றுமே இல்லைங்க. டேரக்டர் எங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா செவில் மேலே நாள் வச்சு ஒழுங்காக ஸ்கிரிப்டாக மாற்றி எழுது விஜய் வெளியானப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணுங்க. ஏன்னா விஜய் பாவங்க, அதை கடவுளை கடா நச்சு பார்க்க புள்ளியே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குங்க விஜய் போகிறத பார்த்தா. ஏன்னா என்னத்துக்கிட்ட இந்த கஷ்டம் அவருக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படலாம், ஆனால் கஷ்டமே அவருக்கு வாழ்க்கையாக இருக்குது. இதுக்கு முன்னாடினா தான் மனைவி இழந்தார், இப்போ தான் பொண்ணு இழந்தார், எல்லாருமே இழந்துட்டு அவர் எதுக்கு தான் மனுஷன் வாழணும்? எதுக்கு எடுத்தாலும் அவர் குத்தி கடை. மல்லி ஒரு பக்கம் மல்லியாவது கல்லியாவது இவன் ஒழுங்காக இருந்தால் ஏங்க இவ்வளோ பிரச்சனை? மல்லி ஒழுங்காக இருந்தால் இப்போ மல்லி கூட வெண்பா அனுப்பிச்சுங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டனால இப்போ இவ்வளோ பிரச்சனை. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல.
சுத்த சுடுகாடாக தான் சீரியல் போயின்னு இருக்கு. இந்த சீரியலில் வேறு என்னென்ன கான்செப்ட் வருது, எங்கே வருது, எதெல்லாம் வருது, எப்படி போகுது, என்ன பண்ணுது, ஒரு இளவு புரிபாட்டுதான் அப்படி சேர்த்து ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கே தூக்கம் வருது இந்த சீரியலை பார்த்தா. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இப்போ மொக்கையாக பண்ணிட்டாங்க ஒரு ரேடியாக. இத்தனை நாள் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. விஜய் எப்போ ஜெயிலுக்கு போனாரோ அப்போயே மொக்கையாயிருச்சு இந்த சீரியல். இனிமேல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை எனக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.